ஓம் சாந்தி. நான் விஷ்ணு குலத்தின் சிரேஷ்ட ஆத்மா. நான் பிரம்மா பாபாவை போன்று உதாரணமாக இருக்கும் ஆத்மா. நான் கர்மயோகி ஆத்மா. இந்த ஞான நடனத்தால் நாம் தேவதைகளைப் போன்று எப்போதும் சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். தந்தை நமக்காக சொர்க்கம் என்ற பரிசை கொண்டு வந்திருக்கின்றார். நம்மை சொர்க்கத்தின் எஜமானனாக மாற்றுவதற்காகவே ராஜயோகம் கற்பிக்கின்றார். நமக்கு இந்த அகிலமே வீடாகும். எல்லையில்லாத தந்தை வந்து உலகாகிய வீட்டை படைக்கின்றார். தந்தை நம்மை உலகின் எஜமானனாக மாற்ற வந்திருப்பதால் நம்முடைய சுபாவம் மிகவும் முதல் தரமானதாக இருக்கின்றது. ஆக தந்தை நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நம்முடைய தெய்வீக நடத்தையை பார்த்து தந்தையே தலை வணங்குகின்றார். இந்த படிப்பால் நாம் பத்மாபதம் பதியாகின்றோம். தந்தை நமக்கு அழியாத பொக்கிஷங்களை 21 பிறவிகளுக்கு உடனிருக்கும் அளவிற்கு எடை போட்டு தருகின்றார். நாம் இப்போது இந்த பழைய உலகத்திலிருந்து பற்றுதலை விலக்கிக் கொண்டே செல்கின்றோம். நாம் ஆத்மா தன்னந்தனியே வந்தோம். நாம் உயிருடன் இருந்தாலும் இறந்த நிலையில் இருக்கின்றோம். நினைவினாலேயே நாம் முழு உலகிற்கும் அமைதியை தானம் செய்கின்றோம். நாம் முரளியை ஒருபோதும் தவறவிடாமல் இருக்கின்றோம். நாம் இந்த பழைய உலகில் எந்த ஆசையையும் வைக்காமல் இருக்கின்றோம். நாம் இப்போது சுகதாமம் செல்ல வேண்டும் என்ற உன்னத ஆசை ஒன்றே வைக்கின்றோம். நாம் அனைத்தையும் தந்தையிடம் காப்பீடு செய்திருப்பதால் கவலை இல்லாமல் இருக்கின்றோம். இப்போது நாம் ஆஹா சத்குரு, ஆஹா ஆஹா அதிர்ஷ்டமே, ஆஹா ஆஹா டிராமா, ஆஹா என்று நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகின்றது. தந்தை நம்மிடமிருந்து 2 பிடி அரிசி பெற்று கைமாறாக எதிர்காலத்தில் பாதுகாப்பாக 100 மடங்கு தருகின்றார். அதனால் நமக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி இருக்கின்றது. நாம் நம்முடைய இதயம் எந்த அளவு சுத்தமாகின்றதோ அந்த அளவிற்கு பிறரையும் சுத்தம் செய்கின்றோம். யோகத்தினால்தான் நம்முடைய இதயம் சுத்தமாகின்றது. நமக்கு யோகி ஆவதிலும் ஆக்குவதிலும் ஆர்வம் இருக்கின்றது. நாம்
ஆத்ம அபிமானியாக இருப்பதால் சுத்த வைரமாக ஆகின்றோம். எனவே எந்தளவிற்கு முடியுமோ அந்தளவிற்கு ஆத்ம அபிமானியாக பயிற்சி செய்கின்றோம். பாபா என்ற சொல் அனைத்திலும் மிக இனிமையானது. தந்தை மிகுந்த அன்புடன் நம்மை அவருடைய கண்ணுக்குள் வைத்துக் கொண்டு செல்வார். நாம் தந்தையை நினைவு செய்து செய்து குளிர்ந்த இரும்பாகி விடுகின்றோம். தந்தை எப்படி அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வது போல நாமும் தந்தையை பின்பற்றுகின்றோம். நாம் சுகம் தருபவராக இருக்கின்றோம். தந்தையின் உள்ளத்தில் குழந்தைகள் அனைவரும் சொர்க்கத்தின் எஜமானனாகும் தகுதி பெற்று சதா சுகமாக இருக்க வேண்டும் என்ற எவ்வளவு முதல் தரமான ஆசை வைத்திருக்கின்றார். தந்தை துக்கத்தை நீக்கி சுகத்தை தருபவர். அவ்வாறே நாமும் அனைவருக்கும் சுகம் தருகின்றோம். நாம் இப்போது வலதுகரமாக ஆகின்றோம். அதனால் நாம் தந்தைக்கு பிரியமானவர்களாக ஆகின்றோம். நாம் இப்போது ஈஸ்வர் அர்ப்பணம் செய்துவிட்டு ட்ரஸ்டியாகி இருக்கின்றோம். எந்த அளவு தடைகள் வருவது அவசியமோ அந்தளவு விக்ன விநாசக் நிலையில் இருப்பது முகமலர்ச்சிக்கான சாதனமாகும். ஏகாக்கிரதா, ஏக்ரஸ், ஏகாந்த் என்பது ஒரு படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியம் புரிந்து திரிகால தரிசி நிலையில் ஓய்வாக அமைதியான மனோநிலையில் நிலைப்பதாகும். நாம் இருக்கையில் அமர்ந்து இன்னலை எதிர்கொள்கின்றோம். ஈட்டியை முள்ளாக்குவதற்கு பதிலாக யோக அக்னியால் தொலைவில் இருந்தபடியே சுட்டரித்து சாம்பலாக்கி விடுகின்றோம். முல்லை அதன் அஸ்திவாரம் இல்லாமல் அழித்து விட வேண்டும். இதுவே இறுதி நிலையாகும். முயற்சியின் வேகத்தில் நாம் இப்போது அங்கதன் ஆகின்றோம். யோக அக்னியை துரிதப்படுத்துவதால் பாதை தெளிவாகின்றது. கிடைத்துள்ள தைரியம், உற்சாகம் எனும் ஞான கருத்துக்களை புத்தியில் ஓடவிடும் பொழுது பாதை தெளிவாகின்றது. சேவையில் இருந்து கொண்டே சம்பூர்ண தன்மையின் சமீபத்தை அனுபவம் செய்யக்கூடிய பிரம்மா பாபாவை போன்று உதாரணமான ஆத்மா நாம். ஒவ்வொரு செயலும் யோகமும் அனுபவமாகக்கூடிய கர்மயோகி ஆத்மா நாம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மூலம் பாலனை பெறும் உலகையே பாலனை செய்யும் ஆத்மா
நாம் விஷ்ணு குலத்தின் சிரேஷ்ட ஆத்மா. நாம் இயற்கையை மாற்றும் புருஷோத்தம ஆத்மா. நாம் உலகிற்கு முன்னால் சாட்சாத்கார மூர்த்தியாக வெளிப்பட உள்ள ஆத்மா. நாம் யோகி ஆத்மா. நாம் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.